ஆக்சுவலி இன்னைக்கு வந்து நான் ரெட்டினாய்ட் க்ரீம் தான் யூஸ் பண்ண போறேன். 0.025% யூஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு மைல்ட் கிளென்சர் வச்சு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹார்ஷா பண்ண வேண்டாம். அதே மாரி ஸ்க்ரப்பும் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம வந்து ரெட்டினாய்ட் க்ரீம் யூஸ் பண்ணும்போது ஸ்க்ரப்லாம் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரெட்டினாய்ட் க்ரீம் வந்து ஸ்டார்ட் பண்றீங்க. ரெட்டினாய்ட் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்றீங்க அப்டின்னா, நீங்க வந்து சாண்ட்விச் மெத்தட் யூஸ் பண்ணலாம். இப்ப நான் அதுதான் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட்டு கொஞ்சமா மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கோங்க. மாய்ஸ்சரைசர் வந்து நான் கமெடோஜெனிக், டெர்மடாலஜிக்கலி டெஸ்டடா இருந்தா ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும். ஸோ அந்த மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கோங்க. ம். மாய்ஸ்சரைசர் எடுத்து கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ரெட்டினாய்ட் கிரீம் வந்து டைரக்ட்டா அப்படியேவும் நீங்க அப்ளை பண்ணலாம். பட் இப்ப தான் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்ற போது, நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு, அதுக்கப்புறமா கிரீம் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 1 வீக் ஆயிடுச்சு அப்டின்னா, நீங்க வந்து அதுக்கப்புறமா டைரக்ட்டா ரெட்டினாய்ட் கிரீமே கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அந்த கிரீம வந்து மாய்ஸ்சரைசர் கூட மிக்ஸ் பண்ணி கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து சாண்ட்விச் மெத்தட் ஃபாலோ பண்றேன். ஃபர்ஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ரெட்டினாய்ட் கிரீம் எடுக்கணும். ஸோ அந்த கிரீம் வந்து பீ சைஸ் ஆஃப் அமௌண்ட் தான் எடுக்கணும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு, கொஞ்சமா ரெட்டினாய்ட் கிரீம் பார்த்தீங்கன்னா, இவ்ளோ போதும். ஸோ இத அப்ளை பண்ணும்போது, அ டாட்டா அப்ளை பண்ணுங்க. உங்களோட அண்டர் ஐல, நோஸ்க்கு இங்க அந்த லிப் அரவுண்ட் த லிப்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஏரியாவா இருக்கு அப்டின்னா, அந்த இடத்துலலாம் லைட்டா வாஸ்லின் போட்டுக்கோங்க. மோஸ்ட்டா அந்த இடத்துலலாம் படாத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி டாட்டா வச்சு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் வந்து ரெட்டினால் கிரீம் யூஸ் பண்ணும்போது நைட்ல மோஸ்ட்டா சன் எக்ஸ்போர் இருக்கக்கூடாது. ஸோ அதனால நைட்ல வந்து போட்டுக்கோங்க. அண்ட் நெக் வந்து எப்பவுமே மாய்ஸ்சரைசர் போடும்போதும் சரி, எந்த கிரீம் யூஸ் பண்ணும்போதும் நெக்க வந்து மறந்துறாதீங்க. ஸ்டார்ட்டிங்ல போடும்போது லைட்டா அ ஸ்கின் வந்து லைட்டா எரியிற மாதிரி இருக்கும். ஸோ அது நார்மல் தான். அதுக்கப்புறம் ஸ்கின் வந்து ட்ரை ஆக்கவும் சான்சஸ் இருக்கு. ஸோ அதுவும் நார்மல் தான். அதனால ஸ்கிப் பண்ணாம நீங்க அப்படியே கன்டின்யூ பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ரிசல்ட் உடனே வராது. கண்டிப்பா வந்து ஒரு 8 வீக்ஸ் ஆவது தேவைப்படும். அண்ட் தென் கண்டிப்பா மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் கிரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் போடணும். அண்ட் கிரீமுக்கு முன்னாடி மாய்ஸ்சரைசர் போடுறது, போடாதது வந்து அது இட்ஸ் ஆப்ஷனல். இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றீங்கன்னா, நீங்க வந்து அ கிரீம் அப்ளை ஐ மீன் மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு அதுக்கப்புறம் கிரீம் போடலாம். அண்ட் 1 வீக் ஆஃப்டர் ஆனதுக்கப்புறம் டைரக்ட்டா நீங்க அந்த கிரீமே அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஆஃப்டர் அந்த கிரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் போடுறது ரொம்ப நல்லது. நல்லா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்க வந்து நைட்டு ஃபுல்லா விட்டுட்டு மார்னிங் வந்து நீங்க வாஷ் பண்ணிடலாம். பட் ஆஃப்டர் மார்னிங் வந்து கண்டிப்பா மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் வந்து நீங்க மஸ்ட்டா யூஸ் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ரெட்டினால் கிரீம் யூஸ் பண்ண போறீங்க அப்டின்னா, அட்லீஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடில இருந்தே நீங்க வந்து மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீனும் வந்து ரெகுலர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரெட்டினால் கிரீம்ல நான் யூஸ் பண்றது 0.025%. இதுல ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா வந்து 0.05%ம் இருக்கு. ஸோ அதையும் நீங்க ட்ரை பண்ணலாம். இதுல உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்கின் அக்செப்ட் ஆயிடுச்சு அப்டின்னா, அதுக்கப்புறமா நீங்க வந்து 0.05% ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு உடனே ரிசல்ட் வராது. கண்டிப்பா ரிசல்ட்டுக்கு நீங்க வந்து லைக் 8 வீக்ஸாவது நீங்க வெயிட் பண்ணீங்க அப்டின்னா தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு ரெட்டினால் கிரீம் பத்தி டவுட் இருந்ததுன்னா, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.